ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. வாய்ப்பேசாத ஒருவரை ஆண்டவர் பேச வைத்ததும், ஊமை செவிட்டு பேயை விரட்டி அடித்ததும், பேசைப்பூளை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் என்று அவருக்கு பிடிக்காதவர்கள் பேசினார்கள். மக்கள் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் உறைந்த நேரத்தில் நல்லவர்களுக்கு எதிராக பேசுகின்ற ஒரு மனப்பான்மை, அவருடைய நற்காரியங்களை முன்னிட்டு பொறாமையும் வஞ்சகமும் ஏற்படுத்தி கொள்கின்ற விஷயம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் தன்னுடைய அரண்மனையை காக்கின்ற போது, வலிமை மிகுந்த போரோடு, வலிமை மிகுந்த படைக்கலன்களோடு தன்னுடைய அரண்மனையை காக்கின்ற போது வேறு ஒருவர் உள்ளே நுழைய முடியுமா? எனவே இந்த அரசை காக்கிறவர் அவரை சார்ந்தவராக இருக்கிறார். அவரை சார்ந்தவராக இருப்பதனால் அவர் அரசை காக்கிறார். அவரே அரசுக்கு எதிராக எழுந்தால் அரசு உடைந்துவிடும் அல்லவா? இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கையும் என்று சொல்லி முடிக்கிறார். இன்றும் நம்முடைய மனதில் இருக்கின்ற பேய்களை ஓட்ட வேண்டும். ஆண்டவர் அனுமதித்தால், ஆண்டவரை நாம் அனுமதித்தோம் என்றால் பேய்கள் பறந்தோடும். தீமை அனைத்தும் உள்ளிருந்தே வருகின்றன என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அந்த தீமை என்கிற பேய் நம்முடைய உள்ளத்திலிருந்து விரட்டுப்பட வேண்டும், துரத்தி அடிக்கப்பட வேண்டும். இந்த தவக்காலங்களிலே நம் உள்ளத்தில் இருக்கின்ற பசாசை விரட்ட கற்றுக்கொள்வோம். அதற்கு ஆண்டவரை நாம் அனுமதிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற பேயை விரட்டும். நாங்களும் நல்லவர்களுக்கு எதிராக, நல்லவைகளுக்கு எதிராக போர் தொடுத்து எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய குடும்பத்தினருடைய வாழ்வையும் கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பேய்களை எல்லாம் ஓட்டும். எங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை சுத்தமாக கெடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களிடம் இருக்கின்ற பேயை விரட்டும் என்று சொல்லுவோம். அவர் நம்மிடம் இருக்கின்ற பேய்களை விரட்டினால், நம் உள்ளுக்குள் இருக்கின்ற சாத்தானை விரட்டினால், இறைவன் நம் அருகில் பயணம் செய்வார். இறைவன் நம்மோடு பயணம் செய்து நம்மை காப்பார். அவருடைய அருள் நம்மை வழிநடத்தும். எனவே இந்த நாட்களிலே இயேசுவோடு இருக்கின்ற ஒரு பழக்கத்தை, பேயை விரட்டி விட்டுவிட்டு இயேசுவை உள்ளே அமர செய்து அவரோடு பேச கற்றுக்கொள்வோம். நன்றாக பேசி நம்முடைய கருத்துக்களை சொல்லுவோம், எண்ணங்களை சொல்வோம், ஆசைகளை சொல்வோம். 100 கவிதைகளையும் கதைகளையும் அவரோடு பேசுவோம். அவரோடு பேசுகின்ற போது சந்தோஷம், மகிழ்ச்சியும் நமக்கு பொங்கி எழும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, உமது அருளை தாரும், உமது வல்லமையை தாரும், உமது தெய்வீக சக்தியை எங்களுக்கு தாரும். அதன் மூலமாக உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வோமாக. தன்னலத்தினாலும் ஆசையினாலும் அடுத்தவரை அழிக்கின்ற போர்க்குணங்கள் உலகத்தில் பறந்திருப்பதனால் எத்தனையோ ஏழை மக்கள், சாதாரண மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவரே, இந்த பேய்களை எல்லாம் விரட்டும். எங்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற பேய்களை விரட்டும். அதன் மூலமாக மக்கள் சுபிட்சமாக வாழ நீர் அருள் கூர்வீராக. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக
இடைவிடாது பரிந்து பேசும். ஆமேன்.